ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா தம்பியோட குழந்தைக்கு வந்து முடி எடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இதில் ஃபுல் பார்க்க போகிறீங்க. எனக்கு எங்கே போகிறோன்னா திருச்செந்தூர் கோயிலில் போய் மொட்டை அடிக்கிறதாட்டு தான் பிளான். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். காலமாக 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புனதுக்கப்புறமா இப்போ வேறு சீசன் டைமாக தெரியாமல் போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா நல்லா கூட்டம், செம்மையாக கூட்டம். ஸோ அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் முடியலை. ஸோ போகிற வழியை வீடியோ எடுத்தோம். அப்புறம் கோயிலோட வாசலை வீடியோ எடுத்தோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே எதுவும் வீடியோ எடுக்க முடியலை. பயங்கர நெரிசலாக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்கூல் உள்ள டைம் அந்த டைம்லலாம் போனோன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காது. நாங்கள் வந்து இப்போது அதுலேயும் நம்ம பொங்கல் ஹாலிடே வேறு இருக்குது. நிறைய பேர் வருவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டவங்க, அந்த வேறு கோயிலுக்கு உள்ளவங்க எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க. கோயில் நிறச்சி ஆள். நமக்கு போய் நின்று சாமி கும்பிட கூட முடியாது, அவ்வளோ அந்தளவு கூட்டம். ஸோ அவன் மொட்டை அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதில் வந்து அக்ஷயா பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவள் இப்படி தான் இருந்தாள். இதுக்கு அப்புறமா நமக்கு மொட்டை அடித்த பிறகு அவள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த கிளிப்பில் இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து நிறைய பேர் இந்த அழகு குத்திக்கிட்டெல்லாம் வந்திருந்தாங்க ஏதோ நிறுத்தி கடனுக்காக. ஸோ அந்த கூட்டமும் நல்லா இருந்துச்சு. கோயில் வாசல் மட்டும்தான், இதை தாண்டி அங்கே உள்ளெல்லாம் போக முடியலை. இதுதான் அவள் வந்து மொட்டை அடித்ததுக்கப்புறமா இப்படி தான் இருந்தாள். ஸோ ஃபைனலாக நல்லபடியாக அவளுக்கு மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து எந்த பிளானுமே பண்ணாமல் திடீர்னு கிளம்புனது, சடன் பிளானில் தான் கிளம்பணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கோயிலுக்கு இந்த மாதிரி போகிறதா இருந்தால் சரி, அது என்ன சீசன், என்ன டைமு, கோயிலில் கூட்டம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போங்க. ஏன்னா குழந்தைங்கள கொண்டு போகிறது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நாங்கள் தெரியாமல் போயிட்டோம், அதனால் நல்ல கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம். ஸோ நீங்கள் வந்து போகும்போது நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்கள எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.